உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 4-5 நிகழ்ச்சியை நம்ம பேச போகிறோம். அஜித் அவர்களுக்கு தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கிற விருப்பமே இல்லையா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கடன் வாங்கி ரேஸுக்கு செலவு பண்ணுறார் மாதிரியான ஒரு தகவல் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, கேரளாவில் ஒரு நடிகருடைய இறப்பு நாளன்னைக்கு இந்த யூடியூபர்ஸ் பண்ண வேலை கேரளாவில் உள்ளவர்கள்லாம் கொந்தளிச்சிடுச்சு. வந்து அவ்வளோ யூடியூபர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் சிறை, 3 லட்ச ரூபா அபராதம் அப்படின்னு. அது என்னன்னு பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரவி மோகன் அவர் கோர்ட்டில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த மனுவை ஹைகோர்ட் அதெல்லாம் முடியாது, தள்ளுபடி பண்ணியாச்சு. அதனுடைய முழு விவரம் என்ன, அப்புறம் பயோபிக் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் ரன்வீர் சிங் அவர் முக்கியமான ஒருத்தருடைய பயோபிக்கில் நடிக்க போகிறார். அந்த முக்கியமானவரே சொல்லியிருக்கார், துரேந்தர் நடிகர் அவருடைய பயோபிக்லாம் நடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்படுது. இதை மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நடிகை சம்பந்தமாக அவதூறு செய்தி அல்லது அவதூறு பேட்டி ஒன்று ஒளிபரப்பி அவங்க மான நஷ்டஈடு போட்டு அது 30 வருஷம் கழிச்சு அதுக்கான தீர்ப்பு அந்த நடிகைக்கு சாதமாக வந்திருக்குது. 30 வருஷம் கழிச்சு, அதுவும் பிரபலமான ஒரு சேனலுக்கு அதனுடைய பின்னணி என்ன, இதை தெரிஞ்சுப்போம். அப்புறமா இன்னொரு படம் சத்தமே இல்லாமல், துளி கூட சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய வசூல் சம்பவத்தை பண்ணியிருக்குதுங்க. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சத்தமே இல்லாமல்னு சொல்கிறேன்னா, அதை சத்தம் போட்ட படத்தை பற்றி சொல்கிறேன். இன்னொரு அதை விட ஒரு முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சென்னை விட்டு கிளம்பிடுறாராம். அவர் சென்னை விட்டு போகட்டும் அல்லது நாகர்கோவில் விட்டு போகட்டும், எது வேணாலும் போகட்டும். ஆனால் அவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை இந்த சென்னை மக்களுக்கெல்லாம் மனசில் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அஜித் குட் பேட் அக்லின்ற ஒரு படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எந்த படமும் நடிக்கவே இல்லை. அவருடைய கவனம் முழுக்க துபாயில் இருக்கிற கார் ரேஸு, மலேசியாவில் இருக்கிற கார் ரேஸு, அதுக்கப்புறம் பெல்ஜியம் கார் ரேஸு, இப்போ ஃப்ரான்ஸில் போய் கார் ரேஸில் போய் என்னங்க நீங்கள் படமே நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவருடைய ஃபேன்ஸே கேட்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க ரைட்டு விட்டுங்கன்ட்டார். ஏன்னா ஒரு சின்ன ரீவைண்டான ஒரு விஷயம், வலிமைன்னு ஒரு படம், அந்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. வலிமைக்கு அப்டேட் கட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். உண்மையிலே தலை ஃபேன்ஸ்னால் தலை ஃபேன்ஸ் தான். வலிமை 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 வலிமைன்னு எடப்பாடி பழனிசாமியார்கள் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு எங்கே போயிட்டுருக்காரு, அவர்கிட்ட வலிமை அப்டேட் கேட்குறாங்க. அப்புறம் அமித்ஷா டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, அவர்கிட்ட அமித்ஷா வலிமை அப்டேட்டு. இதெல்லாம் தாண்டி ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு இங்கிலாந்து வீரர்கிட்ட போயிட்டு வலிமை அப்டேட் ஒன்று அவருக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருந்த நம்ம தமிழ்நாட்டு வீரர் அஸ்வின் போய் அது விளக்கமாக சொன்ன பிறகு அப்படியான அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வலிமை பட அந்த சம்பவத்தில், அந்த பட சம்பவமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு டயலாக் பெரிய அளவில் வைரல் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த டயலாக் மிகப்பெரிய ப்ராப்ளம். அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில். இந்த சென்னை கோயம்பேடு ரோஹிணி தியேட்டரில் ஒரு ஃபேன்ஸு ரேண்டமாக சொன்ன ஒரு டயலாக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம். இவ்வளோ ஃபேன்ஸு அப்படி அஜித்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டுக்கு முன்னே கடந்த ஆண்டு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இதெல்லாம் கொண்டாடி தீர்த்தாங்க. இப்போ ஏன்பா சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவருக்கே அஜித்துக்கே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை நடிக்கிறதுல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னென்னா, 180 கோடி ரூபா அவர் சம்பளம் கேட்குறதாவும், அதுலேருந்து 1 பைசா நான் குறைக்க மாட்டேன், அவ்வளோதாங்க சம்பளம் அப்படின்னு அதில் விடாப்படியாக இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய சக போட்டியாளர், நம்முடைய நண்பர், கண்டிப்பாக போட்டியாளர் அவர் ஒரு பக்கம் சிஎம் மாறிட்டார். அவர் படத்துக்கே முழுக்கு போட்டார்னு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இதெல்லாம் மீறி ஒரு பக்கம் ஆதிக்க ரவிச்சந்திரன், இன்னொன்று ஏஎல் விஜய், சிறுத்தை சிவா, இவங்கெல்லாம் கதை ரெடி பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ப்ரொடியூசர் இவர் சம்பளத்துலேருந்து இறங்கி வர மாட்டேங்கிறாரு. இன்னொரு விஷயம், இப்போ சமீப காலமாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோக்கெல்லாம் தயவுசெய்து சம்பளத்துக்கு பதில் ஷேரிங் எடுத்துங்கப்பா. ஒரு படம் ஓடினா அதில் வர லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் சம்பளமாக வாங்கிக்கிங்க, அதுதான் ஆரோக்கியமான விஷயம்னா. அது கூட எனக்கு அதெல்லாம் கொண்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க.
என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் எல்லாம் வந்து ரேஸ் தான் அப்படின்னு. இந்த கார் ரேஸுக்கு பெருமளவில் செலவாகும். அஜித் அவர்களுக்கு ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரம் தான் ஸ்பான்சராக கிடைச்சிது, ரிலையன்ஸ் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல. அப்போ என்ன ஆகுனா, அவருடைய கை காசை, அவர் சேமித்து வைத்திருக்கிற அந்த காசை அவரே செலவு பண்ணுறாரு. எங்க ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்கினா கூட இப்போ 2 படம் நடிச்சிருந்தா 200 கோடி ஆச்சுங்க. அந்த 200 கோடி சம்பாரிச்சுட்டு ரேஸ் போயிருக்கலாமேன்னா, என் கனவுங்க, எனக்கு சினிமா மேலே கொஞ்சம் ஒரு தேக்கங்க அப்படின்னு அதை வந்து ரசிகர்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அதை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டார். ஏன்னா அஜித் ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து மாற மாட்டாருங்க. அவர் ஒரு 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 டேரிங்கான ஒரு மனிதர். இப்போ அஜித்துன்னு சொன்ன உடனே நேற்று கேரளாவில் நடந்த சம்பவம் அஜித்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கேரளாவில் பிரபல நடிகர் சலீம் குமார் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போயிட்ட உடனே அங்கே வந்து பல ஆர்டிஸ்ட்டு, தமிழில் இருந்தால் கூட நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல நடிகர், ஒரு மிமிக்கிற ஆர்டிஸ்ட்டு, நம்ம தமிழில் கூட நெடுஞ்சாலைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். வந்து ரொம்ப அசால்ட்டாக நிற்கக்கூடியவர். கல்லீரலில் பிரச்சனையை அவர் வந்து இறந்து போயிட்டார். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கான யூடியூபர்ஸ் வந்து கேமராவோட வந்து அந்த இடத்தையே அதகலம் பண்ணிட்டுக்கிறாங்க. சினிமா நட்சத்திரங்கள், இயக்குநர்கள் யாரும் வர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் யாரும் வர முடியாத ஆயிடுச்சு. அந்த மாநிலத்தோட முதல்வரே வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ள வந்திருக்காரு. அந்த அளவுக்கு யூடியூபர்ஸ் பெருகி போயிட்டாங்க. வந்து இதே அஜித்தோடு ஒப்பிடுறேன்னா, அஜித்தோடைய தந்தை இறந்து போயிட்டார் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு அறிக்கையே கொடுத்தார். இது எங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு விழா, தயவு செய்து மீடியாக்கள் யாரும் வராதீங்கன்னு ஓப்பட ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அதை மீறி வந்து அந்த ஊர்வலத்துக்கு பின்னாடியே நகர்ந்து போய் பெசன் நகர் இடுகாட்டில் சில கேமராக்கள் செஞ்ச சம்பவங்கள்லாம் உண்டு. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. அப்போ டேரிங்காகவே இதே போல் ஒரு இது கொடுத்தார். தயவுசெய்து வராதிங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, தயவுசெய்து வராதிங்கன்னு அதை எல்லா மீடியாவும் கட்டுக்கோப்பா. ஏன்னா போனவே ஒரு வாட்டி வந்தப்போ பல பேர், நான் உட்பட நிறைய பேர்லாம் திட்டிருந்தோம். ஏங்க வேணான்றாங்க, நீங்கள் ஏங்க அங்கே போய் இது பண்ணுறீங்க? நீங்கள் அது அவங்களுடைய தனிப்பட்ட முறை. அது அவங்க ஒரு துக்க நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின் பொழுது இந்த முறை அவங்க தாயார் இதுக்கு பெரும்பாலான யூடியூபர்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட போகவே இல்லை. ஆனால் இங்கே சலீம்குமார் அவருடைய இறந்ததுக்கு கேரளாவில் என்னையா அது கேரளாவா என்னவா அப்படின்னா அந்த அளவுக்கு யூடியூபர்ஸ் பெருகி போயிட்டாங்க. கேமரா, செல்ஃபோனு, கடைசியில் போலீஸ் பார்த்தாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு பிறகு இது மாதிரியான தொந்தரவு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏதாவது தொந்தரவு யூடியூபர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா அபராதம், 2 வருஷம் சிறை அப்படின்ட்டாங்க. அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பாகவே போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, கேரளாவில் தான் மெத்த பிடித்தவர்கள், சினிமாவெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக அதில் தலையில் வச்சு கொண்டாடாதவர்கள், நடிகராக இல்லை அவங்கள ஒரு மனுஷனாக பார்க்கக்கூடியவங்க. மம்முட்டி மோகன்லால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டு வீடு பிடிச்சின்னு இருப்பாங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வந்து அவ்வளோ எளிமையானவர்கள், எளிமையாக பழகுவாங்கன்னு. அங்கே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சு. வந்து நம்மளை விட வெறி பிடிச்ச ரசிகர்கள்லாம் அங்கே உருவாகிட்டாங்க. மீடியாக்கள் அந்த அளவுக்கு பெருகி போயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரவி மோகன் அவர் சமீபத்தில் ஒரு பயங்கரமான இன்டர்வியூனா ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார். நான் இனிமேல் சினிமாவிலே நடிக்க மாட்டேன், நான் என்னை வந்து இது பண்ணுறாங்க, ஆச்சா போச்சா அப்படின்னு கத்தி அமக்கலம் பண்ணி அழுது இது பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. இந்த மணி நேரத்தில் இப்படி பேசலாமான்னு ஒரு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். அப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்தாரா, மன்னிப்பு கேட்டாரான்னு தெரியல. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரவிமோகன் என்னென்னா, அவங்களுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி, இந்த மாதிரி 2 குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால் ஜீவனாம்ச தொகையாக அந்த குழந்தைங்களுக்கு பள்ளி கட்டணம் கட்டுறதுக்கு அவரை பணம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணிக்க, அந்த மனுவை 2 வாரத்துக்குள்ளே விசாரிக்கணும்னு குடும்பநல கோர்ட்டுக்கு அவங்க வந்து திரும்ப அமைச்சிருக்காங்க. இப்போ ரவிமோகன் என்றார் 2 வாரம் பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது. ஏன் வந்து கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் வரணும், வந்து ஏன் அது வந்து பெரிய விஷயமா பேசணும், இப்போ ஏன் அவமானப்படணும் அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நடிகை சுகன்யா, நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் தெரியுமான்னு தெரியல. ஒரு காலத்தில் சுகன்யா அவ்வளோ பெரிய ஃபேமஸ். பாரதராஜாவுடைய அறிமுகம், புதுநெல்லு புதுநாத்து மாதிரியான படங்கள், சின்ன கவுண்டர், இந்த படங்கள்லாம் கலக்கினவங்க. அவங்க வந்து ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு, ஒரு பிரபல சேனலில், மிக பிரபல சேனலில் அதன் மீது ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்ந்து 30 வருஷம் கழித்து அதுக்கான தீர்ப்பு வந்திருக்குது.
நடிகை சுகன்யாவுக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாய் மான நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி என்னப்பா நடந்ததுன்னா 1996 வருஷம் சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் பாட்டு ரண்டமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சுகன்யா மேட்டரை அவர் பேசி விட்டுறாரு. ஆக்சுவலாக என்னென்னா சுகன்யா அவர்களுக்கு அப்போதைய பிரதமராக இருந்த ஒருத்தருக்கும் அவருடைய மகனுக்கும் இவங்களுக்குமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. இதில் எந்த அளவும் துளி கூட உண்மை இல்லை. இதை என்ன பண்ணுச்சு, அந்த பிரபல சேனல் வந்து அப்படியே போட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான யூடியூப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எதுவும் இல்லாத காலகட்டம். அப்போ சேனலில் தான் உட்காந்துருக்கோம். அதுவும் மிக பிரபலமான சேனல். அந்த பேட்டி வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாக போச்சு. டிஆர்பி ரேட்டிங்கில் எங்கேயோ பறந்து போச்சு அது வந்து. அப்போ என்ன பண்ணாங்க, அதிர்ச்சி ஆகிட்டாங்க சுகன்யா. அதிர்ச்சியாக அந்த சமயத்தில் கோர்ட்டில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட ஈடு வழக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் அந்த வழக்கு நடந்தது. அப்புறம் அந்த 1 கோடியை 10 லட்சமாக மாற்றினாங்க. மாற்றின பிறகு பாருங்கள், 96 போட்ட கேஸு 2026 அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்குது. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் இந்த பிரிண்ட் மீடியா இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நடிகையுடைய அந்தரங்கம், அப்புறம் வந்து என்னது நடிகையுடைய ரகசியங்கள், இப்படியா கண்ணாமணான்னு பத்திரிகை பிரிண்ட் மீடியாலாம் எழுதுவாங்க. எந்த நடிகையும் கேட்கவே மாட்டாங்க. அதை முக்கியமாக சொல்லணும்னா நடிகையின் வாக்குமூலம் அப்படின்னு ஒரு பிரபலமான வார இதழில் ஒரு தொடர் ஒன்று வந்தது. அதில் ஒரு நடிகர், உயரமான நடிகர், அவர் வந்து எந்த நடிகையை பார்த்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட, எனக்கு சொல்கிறதுக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பழத்தை வந்து சொல்லி இதை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாருன்னு சொல்லி ஒரு தொடர் ஒன்று போட்டு அந்த உயரமான நடிகர் யார், அந்த நடிகை யாருன்ற அளவுக்கு பெரியதுவாகி ஒரு பெரிய கலாட்டாவே நடந்தது. இது சர்க்குலேஷனுக்காக பண்ணுற வேலை அப்படின்னு. அந்த நேரத்தில் பெரும்பாலான நடிகைகள் யாரும் போய் அதுக்காக வந்து குரல் கொடுக்கறது கிடையாது, ஒரு வழக்கு போடுறது கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த மீடியாவை நம்ம பகச்சிக்கணுமா, நமக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, இந்த கோர்ட்டுக்கு எதுக்கும் அலையணுமா, நம்மளை பற்றி இன்னும் செய்தி வரும், இதை கண்டு காணாமல் போயிடுவோம் அப்படின்னு. அந்த கண்டு காணாமல் போயிடுவோன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான் என்ன ஆகிப்போச்சுன்னா, மக்கள் மத்தியில் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நடிகைகள் பற்றியான அவதூறுலாம் பேசிகிட்டு இருக்காங்க வந்து சேனல்களில். இப்போ சுகன்யா ஒரே விடாப்படியாக நின்று 30 வருஷம் போராடி அந்த மான நஷ்ட ஈடு வழக்கை வாங்கியாச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் தரப்பு உங்களை பற்றி அந்த செய்தியில் உண்மை இல்லைன்னா நீங்கள் டேரிங்காக போய் அது சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம், போராடலாம், என்ன வேணாலும் அது பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இப்படி இருக்கும்போது துரேந்தர் 2 சக்கப்போடு போட்டுது. வேர்ல்டு லெவலில் ரன்வீர் சிங் எங்கேயோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். இப்போ என்னென்னா, இந்த ஐபிஎல்ல கொண்டு வந்தார்ல இந்தியாவில் லலித் மோடி, அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதில் என்ன முக்கியமான பேட்டி என்னென்னா, நான் தாங்க ஐபிஎல்லை கொண்டு வந்தேன், ஐபிஎல் வந்து இந்திய கிரிக்கெட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், அந்த நேரம் கொண்டு வந்த எனக்கு நிழல் உலக தாவூத் இப்ராஹிம் மூலமாக எனக்கு வந்து பயங்கரமான மிரட்டல் வந்தது. அந்த மிரட்டல் சாதாரண மிரட்டல் கிடையாது. அந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டே நான் அந்த ஐபிஎல் இதுலேருந்து விலகி நான் போய் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டேன் நான். ஆனால் நல்லபடியாக அந்த ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு, நான் தான் அதுக்கு மூல காரணம். அப்போ அந்த சமயத்தில் ரன்வீர் சிங்கை வந்து நான் மீட் பண்ணபோது என்னுடைய பயோபிக்கில் நடிக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார். இப்போ அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், இல்லை நான் கை காமிச்சு விட்ற ஆள் வந்து அதை பிரம்மாண்ட அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. மேபி லலித் மோடியோடைய பயோபிக்கில் ரன்வீர் சிங் நடிப்பாரா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு அப்படின்னு தெரியல. ஒருவேளை நடித்தா அதுவும் ஒரு பேசக்கூடிய படமாக மாறும். அதில் உள்ள அரசியல்கள் எல்லாம் வெளியே வரும். அது ஒரு நிழல் உலக தாதா. இப்போ ஐபிஎலுக்கு பின்னாடி என்ன அரசியல், ஐபிஎலுக்கு பின்னாடி இருக்கிற பெட்டிங், சூதாட்ட விஷயங்கள், இது மொத்தம் வெளியே வரும். இதுவும் ஒரு பரபரப்பான படமாக மாறும் அப்படின்னு ஒருவேளை நடிக்கிறதுக்கும் ஓகே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், 12 நாளைக்கு முன்னாடி பிளாஸ்ட்னு ஒரு படம் தமிழில் ரிலீஸ் ஆச்சு, அர்ஜுன் நடித்த படம். இந்த படம் வந்தப்போ எந்த வித ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க, எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது, சாதாரணமாக அந்த படம் வந்தது. படம் பார்த்தாங்க, மீடியாக்கள் பார்த்தாங்க, ரசிகர்கள் பார்த்தாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இந்த படத்தை வந்து அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் 12 நாளில் 72 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது இது வரைக்கும். பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்தை பற்றி எந்த ஐப்பும் கிடையாது, இந்த படத்தை பற்றி எந்த பில்டப்பும் கிடையாது. இது 2வது நாள் வசூல் என்ன தெரியுமா, 3வது நாள் பட்டையை கலப்புவது தெரியுமா, 4வது நாள் இதனுடைய எதுவும் என்ன தெரியுமா அப்படின்னு இந்த பேப்பரில் தினத்தந்தியில் நாளுக்கு நாள் சில படங்களுக்கு, ஒரு சில படங்களுக்கு கொடுத்த பில்டப்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் எந்த பில்டப்பும் கிடையாது. மிக முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த படம் ஒரு கராத்தே சம்பந்தப்பட்ட படம் வந்து, ஒரு தற்காப்பு கலை சம்பந்தப்பட்ட கதை வந்து. கரெக்ட் கிளைமேக்ஸில் ஆடியன்ஸ் வந்து கராத்தே அவர் அர்ஜுன் போடுற ஃபைட்டு மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போய் தியேட்டரில் அவங்களாவே ஊன்னு சேர்லாம் அடித்தாங்க உடைச்சாங்க, அந்த மாதிரியான எந்த தகவலும் கிடையாது. இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சமீபத்தில் வந்த ஒரு படம், அது பேர் சொல்ல விரும்பலை நான், அது கொடுத்த பில்டப் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நிஜமான வெற்றி படம் இப்படி தாங்க இருக்கும். அது உண்மையாகவே மக்கள் வந்து வெற்றி படம் கொண்டாடுவாங்க. ஆனால் சும்மா வெற்றியே இல்லாத படத்தை ஒரே நாளில் 150 கோடி அடிச்சது, 3வது நாள் 450 கோடி அடிச்சது, தென்கொரியாவில் இந்த படம் வந்து 230 கோடி அடிச்சதுன்னு கூச்ச நாச்சம் இல்லாமல் அபாண்டமான ஒரு பொய்யை வந்து இப்படி போட்டு பிரகடனப்படுத்தி ஓடாத படத்தை இப்படி ஓடுச்சின்னு சொல்கிறத மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? காரணம் என்னன்னா, நல்ல கதையோடு நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா அதை ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பிளாஸ்ட். இந்த படம் இன்னும் சில தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 72 கோடியை தாண்டி அது 100 கோடியை அடிக்கும் அப்படின்ற அளவுக்கு அது உள்ளே போயிட்டு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம், விஜய் ஆண்டனி 100 சாமி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்லாம் பேசியிருக்காரு. அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு 3 வருஷம் தாங்க நான் சென்னையில் இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி மாதிரியான ஏதாவது ஒரு, பொள்ளாச்சினே சொல்லிட்டார், அது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடுவேன், ஏன்னா இந்த நகர வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு கிராம வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்பட்றேன், போதும். அதோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் இன்னொன்று ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் வெம்பு பிரபல தொழிலதிபர், அவர் வந்து தென்காசியில் இருக்கார், அவ்வளோ பெரிய தொழிலதிபர், தென்காசியில் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இன்னொரு கொரோனா வந்ததுன்னா சென்னையே மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறும் அப்படின்னு கடைசியில ஏன் அது ஒரு புள்ளியை வைக்கணும்? விஜய் ஆண்டனி, நீங்கள் வந்தீங்க, வெற்றி பெற்றீங்க, நல்லா சம்பாரிச்சிட்டீங்க, புகழோடைய உச்சிக்கு இருக்கிறீங்க, இன்னும் 3 வருஷம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து கிராமத்தில் என்ன, பொள்ளாச்சியில் என்ன, சுவிட்சர்லாந்தில் கூட நீங்கள் போய் செட்டில் ஆகலாம். ஆனால் சென்னையே நம்பி இருக்கிற அன்றாட காட்சிகள், சென்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தினக்கூலிகள், சென்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் வாசிகள், இவங்களெல்லாம் யாருக்குறைய சாபம் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னொரு கொரோனான்னு 2 கொரோனாவை வந்து இந்த நாடே தாங்குச்சா, இந்த உலகமே தாங்குச்சா, இந்த சென்னை எப்படி தாங்குச்சு? இதை போய் சொல்லலாமா? நீங்கள் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை இதை சபிக்காதீங்க. நல்லா இருக்கட்டும் இந்த மக்கள் உண்மையிலே நல்லா இருக்கட்டும். நெருக்கடியான ஒரு ஏரியாவில் இருந்தால் கூட எங்கேருந்தோ மூளைக்கு இங்கே வரவங்கலாம் பழிச்சிட்டு போகிறாங்க. உண்மையான பூர்வ குடிகள்லாம் இங்கே சென்னையில் யாருமே கிடையாது. ஏன்னா M10 குண்டு போட போகிறான்ட்டு வெள்ளைக்காரன் மிரட்டின உடனே உண்மையான பூர்வ குடிகள் எங்கே இப்போ புலம்பெயர்ந்தாலும் தெரியுங்களா? உத்தரமேரூர், வந்தவாசி, செஞ்சி, இந்த மாதிரியான பகுதிகளில் போய் புலம்பெயர்ந்தார்கள். நடந்தே போயிட்டாங்க அவங்க. வெள்ளைக்காரன் M10 குண்டு போட போகிறான்னு. அந்த கேப்பில் தான் மார்வாடிகள் சவுகார்பேட்டையை பிடிச்சது. இது திட்டமிட்ட ஒரு சதின்னு கூட இந்த நேரத்தில் வரலாற்று ஆய்வாளர்லாம் பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ளே போக வேணாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள், நீங்கள் பொள்ளாச்சிங்கன்னா போகிறீங்களா, கோபிச்செட்டிப்பாளையம் போகிறீங்களா, எங்கேயோ போங்க, ஆனால் சென்னையை சபிக்காதீர்கள் என்பதுதான் ஒரு பணிவான வேண்டுகோள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.